எல்லாருக்கும் வணக்கம். தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவத்துறையிலிருந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவங்க யார் வேணாலும் இந்த பொசிஷன்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை ஆளுன்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மொத்தமாக பார்த்தீங்கன்னா 6 வகையான ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது. இதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியா யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸ்க்காக சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வீடியோவை தொடர்ந்து வந்து பாருங்கள். இந்த பொசிஷன்ஸ்க்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 34,000 வந்து ஸ்டார்டிங் ஆகுது. இந்த பொசிஷன்ஸ்க்கான எண்ட் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு அரசு 28/2/2025 இந்த பொசிஷன்ஸ்க்கான வந்து எண்ட் டேட் வந்து முடியுது. இதை பற்றி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்லாம் அஃபீஷியல் சைட்டில் காட்டி உங்களுக்கு நான் வந்து ரீட் அவுட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. இதுக்கான லிங்க் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான லிங்க்ஸ் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ரீசெண்டாக எடுத்துக்கான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் இந்த இடத்துல நீங்கள் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்டிங்ஸ்க்கான பேர் இந்த இடத்துல வந்து எழுதிக்கோங்க. இப்போ வந்து ஃபார்முக்கான டீட்டெயில்ஸ் ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் பேர். ஓகேங்களா? உங்களுடைய பேர் இந்த இடத்துல ப்ராப்பராக எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தந்தை பெயர், அதாவது ஃபாதர் நேம் இந்த இடத்துல எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பிறந்த நாள் தேதி என்னவோ அந்த டேட் இந்த இடத்துல எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏஜ் என்னவோ, உங்களுடைய வயது என்னவோ அந்த வயசு இந்த இடத்துல வந்து எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஸ்லாஷ் போட்டு உங்களுடைய ஏஜ் வந்து ஸ்பிரிட்டேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்க, அதாவது கல்வி தகுதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஃபில் அவுட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ். ஓகேங்களா? உங்களுடைய வீட்டு முகவரி எண் இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் அட்ரஸ், நிலையான முகவரி என்னவோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 8th ஒன்று என்ன அப்படின்னு சொல்லிப்பா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர். ஓகேங்களா? 10 டிஜிட் ஆதார் கார்டு நம்பர் இந்த இடத்துல ஃபுல் அவுட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபோன் நம்பர் இந்த இடத்துல எழுதிக்கோங்க. ஒரு நம்பர் மட்டும் கொடுக்காதீங்க. ஆல்டர்னேட் நம்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் கொடுங்க. ஏன்னா அந்த நம்பர் உங்களால் ரீச் பண்ண முடியலன்னா வேற நம்பருக்கு மேபி கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதனால் 2 நம்பரை சேர்த்து வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி, வேலிடான மெயில் ஐடி கொடுங்க. மெயிலில் மேபி ரெஸ்பான்சிபிள் பண்ணுவாங்க. அதுக்காக உங்கள் வேலிடான மெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த நாள் உங்களுடைய பிளேஸ் எங்கே, அதுக்கப்புறம் டேட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டாச்மெண்ட், எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி டாக்குமெண்ட்ஸ் தான் நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்க. எதுவும் நீங்கள் வந்து ஒரிஜினல் சப்மிட் பண்ண தேவை கிடையாது. ஓகேங்களா? அது என்னென்ன செல்ஃப் அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரீசெண்டாக எடுத்துக்கான 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் கண்டிப்பாக வந்து அட்டாச்மெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏஜ் டேட் ஆஃப் பர்த்துக்காக பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொடுக்கணும். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சிருந்தாலும் 12th முடிச்சிருந்தாலும் சரி, அதில் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணாலும் சரி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஜுகேஷன் ப்ரூஃபுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட்ஸ் வந்து ஜெராக்ஸ் ஒன்று அட்டாச்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி 10th 12th மார்க் ஷீட் அட்டாச்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நேஷனாலிட்டி சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டர் ஐடி இருந்தால் மென்ஷன் பண்ணலாம். அப்படின்னா டேக்ஸ் ரெசிப்ட் இருந்தாலும் பே பண்ணலாம். அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்ட்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு எது ப்ரியாரிட்டியாக இருக்கோ அந்த ப்ரியாரிட்டியில் நீங்கள் வந்து ப்ரூஃபில் இந்த இடத்துல வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் ஒன்று வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான இன்டேட் ஆளுன்னு சொன்ன மாதிரி தான் 28/2/2025 5 மணிக்கோட அந்த போஸ்டிங்ஸ்க்கான வந்து இன்டேட் வந்து முடியுது. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான 6 வகையான போஸ்டிங்ஸ் இருக்குது. அதுக்கு யார் யார் அப்ளை பண்ணால் என்னென்ன க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி தான் 28/2/2025 மாலை 5 மணிக்கோட அந்த போஸ்டிங்ஸ்க்கான வந்து எண்ட் டேட் வந்து முடியுது. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சோசியலிஸ்ட் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் போஸ்டிங்ஸ்க்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டென்டல் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 34,000 மணி கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிபிஎஸ் வந்து குவாலிஃபிகேஷன் முடிச்சிருந்தா போதும். ஃப்ரம் கவர்மெண்ட் அப்பாயின்ட்மெண்ட் ஃபார் பிரைவேட் ஆர் டென்டல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா மேனேஜர். ஓகேங்களா? இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரின்னு பார்த்தீங்கன்னா 20,000 மணி கொடுக்குறாங்க. பிலோ ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருந்தாலும் மட்டும் போதுமானது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் பிஇ ஆர் பிஇ முடித்தவங்க ஐடி முடித்தவங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3+ years எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்றத தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன்
கோல்ட் செயின் மேனேஜர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது. ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 23,000 கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் முடிச்சிருந்தா போதும். அதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஆர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் பப்ளிக் ஹெல்த் ஓகேங்களா. இதில் நீங்கள் செட் ஆஃப் இதெல்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ரிப்பேர் ஆர் ரெஃப்ரிஜிரேட்டர் இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் தாராளமாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அப்புறம் எம்எம்சி ஓகேங்களா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 8,500 அமௌண்ட் கொடுக்குறாங்க. லெஸ் தென் வந்து ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 35 ஓகேங்களா. இதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா 8th பாஸாக இருந்தால் மட்டும் போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்எம்யூ டிரைவர் ஓகேங்களா. இதுக்கான வேக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங்ஸ் இருக்குது. சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 13,500 அப்படி கொடுக்குறாங்க. இதுக்கான ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா 8th பாஸாக இருந்தால் போதும். ஹெவி டியூட்டி லைசன்ஸ் இருந்தால் போதுமானது இந்த போஸ்டிங்ஸ் பொறுத்த முடிக்கும் ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன்ஸ் ஓகேங்களா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது. ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 13,000 அப்படி கொடுக்குறாங்க. இதுக்கான ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 35 ஓகேங்களா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12th முடித்தவங்க யார் வேணாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாட்னி ஓரியன்டாக வந்து இருக்கணும். அட்லீஸ்ட் பாஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஸ் ஆன் டிப்ளமோ ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எதில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிஎம்எல்டிஎஸ் ஓகேங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 year கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இந்த போஸ்டிங்ஸ்க்கான எதில் அட்ரஸ் அனுப்பிச்சணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸ்க்கான முகவரி வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்காக தரேன். மறக்காமல் அந்த போஸ்ட் லிங்க் வந்து அனுப்பிச்சுடுங்க. இது வந்து மறக்காமல் ஸ்பீட் போஸ்ட்டில் வந்து அனுப்பிச்சுடுங்க ஓகேங்களா. இதுக்கான அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்காக தரேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதில் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த ஃபார்முக்கான லிங்க் வேணுனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன் ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு வச்சிங்கன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை ரெகுலராக 6 o'clock வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு வீடியோ மார்னிங்கும் ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங்கும் வரும். டெய்லியே வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் சேனலில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ரெகுலராக வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக போட்டே தான் இருப்போம். மேலும் அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ பாய், see you.